ரஷ்யா அண்டு இன்னும் சில ஊர்கள் இருக்கிறது. ஆமாம், சுலோவேக்கியாவா? ஸோ அவர்களும் கஷாய எண்ணெயில் வந்து அவர்களிடமிருந்து இந்த அரசாங்கம் வாங்குமா வாங்காதா, இல்லை வாங்கி அப்படியே வந்தாலும் ஈரான் குண்டை போட்டு அடிக்குமா, இல்லை நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன்னு இந்த யூடியூப்பு இது எங்கள் அமெரிக்காவில் தான் இருக்குது. இந்த யூடியூப் என்னடா மயிறு உங்களுக்கு தகவல் மையம் அப்படி சொல்லி இந்த யூடியூப் இந்த மாதிரி டவர் கவரை எல்லாம் அடிப்பிச்சு நொறுக்கி இணையதளமே இல்லாமல் பண்ணுவானா? ஒரு இழவும் புரியல. இல்லை இவ்வளவுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய சேட்டலைட்ஸில் இருக்குல்ல, சேட்டலைட்ஸு அந்த இதுக்கு உண்டான ஒரு தனி சேட்டலைட், அதுக்கு தனி சேட்டலைட், இதுக்கு தனி சேட்டலைட், அது தானேப்பா ஃபோட்டோ கீட்டோலாம் எடுக்குது. ரெகுலேட்டர்லாம் அதுன்னு தானேப்பா வாஷ் பண்ணுது. என்னடா நீங்கள் வாஷ் பண்ணினே இருக்கிறீங்க, பார்த்துக்கினே இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு சேட்டலைட் எல்லாம் நாசம் பண்ணி அதையெல்லாம் வெடிக்க செய்வாங்களோ என்னமோ. ஆனால் ஒன்று மட்டும் தெரிந்து கொண்டுகள் மை டியர் போலிவுட் பீப்புள்ஸ், அன்பானவர்களே, பிரியமானவர்களே, சிறு குழந்தைகள், ஆமாம் சிறு குழந்தைகள் ஆட்டுக்குட்டியை போல ஆட்டுக்குட்டியிடம் அன்பு காட்டுங்கள். ஆமாம், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். வச்சுக்கிட்டே ஆமாம் இல்லை வச்சுக்கிட்டே இல்லை சொல்லாத. இனி நீ கொடுக்கும் காலங்கள், நீ எவ்வளவு எடுத்துக்கொண்டாயோ, எவ்வளவு யாரிடம் எல்லாம் இருந்து எடுத்தாயோ, கோடி லட்சம் கோடியாக எடுத்த பார்த்தியா, பதுக்கி வச்சிருக்க பார்த்தியா. இந்த பனாமா பேப்பர்ஸ் சொல்லிட்டு ஒரு திருட்டு பசங்க, இந்த சுசுலாம் சுவிஸில் கூட ஏதோ அது விட்டுரு. இந்த மாதிரி சுவிஸ் பேங்கில், துபாய், அங்கெல்லாம் துபாய் எல்லாம் அந்த முதலீட்டாளர்கள் எல்லாம் வந்து ஆமாம் வெறும் பேர் மட்டும் கொடுத்தா போதும். எவ்வளோ பணம் நீ திருடி வச்சுருந்தாலும் துபாயில் வந்து உனக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துடுவாங்க. அந்த மாதிரி பாவ செயல்களை செய்ததுனால தான் என் மொத்தத்தில் நேற்று கூட துபாய் ஏர்போர்ட்டில் ஏதோ குண்டு போட்டதாக கேள்விப்பட்டேன். என் சொந்தக்காரங்க கூட சிலர்லாம் அங்கே இருக்கிறாங்க. பட் எனிவே, தவறு யார் செய்து இருந்தாலும் அது தவறு தான். தப்பை திருத்தி கொள்ள முடியும், தவறெல்லாம் திருத்தி கொள்ள முடியாது. தண்டனை அனுபவித்து தான் ஆக வேண்டும். உப்பு தின்னா தண்ணி குடிக்கணும். பாவத்தின் சம்பளம் மரணம். இது ஆண்டவரின் 2ஆம் வருகை. இது கண்டிப்பாக அரங்கேறும். இது நிச்சயமாக நடக்கும். இதில் எந்த வகையான எனக்கு தெரியுது, என்னுடைய ஆய்வுகள் சொல்லுது. நான் ஒன்றும் ஜோஷக்காரன் திருட்டுப்பாய கிடையாது. உங்கள் ஊரில் இருக்கிறான் பாரு, உங்கள் ஊராச்சு, அதான்ப்பா கிளி ஜோசியக்காரன், அந்த ஜோசியக்காரன் திருட்டுக்கு அடி திருட்டு ராஸ்கள் எல்லாம் வளர்த்து விட்டது யார்? இந்த கவர்மெண்ட்டு. இதெல்லாம் பார்த்து கொண்டு ஒரு கவர்மெண்ட் இருக்குது, இதுதான் பெரிய கவர்மெண்ட்டு, பிரதம மந்திரி. என்னையா இல்லடா அநியாயம், நாடாயா இது? இப்படி ஒரு நாடு உலகில் எங்குமே கிடையாது. வெறும் 37,000 மக்கள் தொகை, வெறும் 37,000 மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடு இது. சுசுக்கு கீழே மால்டுவாவா ஏதோ சம்திங். எப்பேற்பட்ட நாடு அது. அதெல்லாம் லேண்டே நீ வாங்க முடியாது. ஆமாம், ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு 1 கோடி வாங்குவோம். அந்த மாதிரிலாம் இருக்குது. உலகத்தில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. உலகத்தில் சீக்கிரமாக முன்னால் எந்த ஊர் கடல் உள்ள போவோம் அதுவும் இருக்குது. எல்லாம் கூகுளில் போனால் சொல்லும். ஆனால் கூகுளே இப்போ போய்டும் போல இருக்குது. கூகுளே போயிடும்போது இப்போ குடிக்கிறதுக்கு டீ கிடைக்கலப்பா, கேஸ் இல்லை, அதனால் டீ போடலன்ட்டான். ஒரு காரியம் பண்ணுங்கள் எல்லோரும், அந்த ஒடுத்துட்டு இந்த கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஒரு பைலர் மாதிரி ஒன்று வச்சுருப்பான். பைலர் இந்த பித்தளை மாதிரியே இருக்கும். அது இப்படி உருளையாக இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா அந்த கறி துண்டுகள் இருக்குது இல்லையா, விறகு கறி துண்டுகள், அதை வந்து நல்லா அனல் மூட்டி நெருப்பாக்கி அந்த நெருப்பில் வந்து அது அப்படியே வந்து ஹீட் ஆகும். அந்த அந்த வாட்டர் வந்து ஹீட் ஆகும். அதுலேருந்து அப்படியே அந்த பைப்பை அந்த டேப்பில் சுடு தண்ணியை பிடிச்சி டீ போட்டு கொடுப்பாங்க. சரி, அப்புறம் மறக்காமல் எல்லாம் ஆடு மாடுலாம் வாங்கிடு. என்ன ஆடு கண்டிப்பாக மறக்காதப்பா, ஆடு மாடு வாங்கி வச்சுக்க. அப்புறம் பால் வேணும்ல, எங்கே போவோம் பாலுக்கு? ஆமாம். அப்புறம் தயவுசெஞ்சு பெண்கள் குழந்தை பெற்றுக்காதீங்க. ஏன்னா மாடுலேருந்து பால் வராது. அப்புறம் அது பால் குடிக்காமல் செத்து போடும். பார்த்துக்க. டாக்டர், நோ கேஸ். கேஸு கீஸெல்லாம் இனிமேல் இல்லை. இதெல்லாம் முடிஞ்சு போன கதை. அப்படியே இருந்தாலும் அவங்க பணக்கார பயல்களுக்கு அது போய் சேரும், ஏழைகளுக்கு எதுவும் வராது. அப்படியே கைவசம் இருக்குது, கவலைப்படாதீர்கள் அப்படின்ட்டு அப்படியே கொடுத்துருவான். நேற்று கூட எங்கேயோ அந்த பக்கம் திருச்சி எங்கேயோ ஒரு சில காலையில் நான் ஒரு இடத்துல கேட்டேன், 4,000 சில்லற ரூபாயா ஒரு அந்த இந்த கடைகளில் வைத்திருப்பார்களே, அது எத்தனை கிலோ தெரியல நமக்கு, வியாபார சிலிண்டர் அதுக்கு பேர் என்ன எழவோ, 4,500 அப்படின்னா. டீ விலையை ஏற்றிட்டிங்களா? ஏற்றிட்டுங்க. எவ்வளோப்பா கப்பு? 50 ரூபா.
நேற்று 40 ரூபா இருந்த டீ இன்றைக்கி 50 ரூபா ஆயிடுச்சு, நாளைக்கு 60 ரூபா, 70 ரூபா, 80 ரூபா, 100 ரூபா. டீ கடையும் இருக்காது, டீ குடிக்கிறவனு இருக்க மாட்டான். நல்ல விஷயம். ஆமாம், டீயை குடிச்சு உடம்பை கெடுக்கிறத விட இனிமேல் ஆடு மாடு தயவு செஞ்சு மறக்காத வாங்கிக்க. வந்துடுவியா? மறக்காதடா. ஆடு வாங்கிக்கோ, மாடு வாங்கிக்கோ, கோழி வாங்கிக்கோ, வீட்லேயே வள. அப்புறம் மெயினாக சொன்னால் தெரியாமல் நேற்று ஒரு வீடியோவில் சொன்னேன், விதைகளை வாங்கி வச்சுக்கொள். ஆமாம், பச்சை மிளகா விதை, தக்காளி விதை, கீரைகள் விதை, இதை ஏதாவது கொஞ்சம் வீட்டு மாடி ஈடி அதில் இதில் தொட்டி கீட்டி மண் நல்ல மண் சத்து உள்ள மண்ணாக பார்த்து எடுத்துக்கிட்டு போட்டு அப்படியே வளர்த்துக்கிட்டு குழம்புக்கு பச்சை மிளகா தேவைப்படும், அதெல்லாம் காய்கறிகள்லாம் தேவைப்படும், எல்லாம் பண்ணிக்க. மேலெல்லாம் அந்த இந்த நாட்டில் ஒரு பயங்கரமான ஒரு காமெடி. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ரொம்ப ஆமாம், அமெரிக்கன் வந்து ஆதியில் ஓடுற இன்ஜின்ஸ்லாம் கண்டுபிடிச்சான். கப்பல்லலாம் அப்போல்லாம் ட்ரெயினே நீராவியில் தானேப்பா ஓடிச்சு. ட்ரெயினே அந்த காலத்தில் நீராவி தானே ஓடிச்சு. நம்ம நீராவியில் வந்து இன்ஜின், ட்ரெயின் இன்ஜின் கண்டுபிடிக்கிறோம். நீராவியில் மிகப்பெரிய ஆலைகள்லாம் என்னென்னமோ பண்ணுறோம். ஆனால் பயங்கரமாக இந்தியாவில் பாடுறா, அதுவும் இந்தியாவில் பாடுறா இந்தியாவில் பாடுறா எவ்வளோ பெரிய விஞ்ஞானிடா, எவ்வளோ பெரிய அறிவாளிடாப்பா. அவ்வளோ மாதிரி அறிவாளி இந்த உலகத்தில் எவனுமே இருக்க மாட்டான்டா. வாங்கடா 4 இட்லியை சட்னியை ஊற்றுடா, தின்னுடாப்பா. நீராவியில் இட்லி சொல்கிறான்டா. எப்படி அவன் நீராவியில் கப்பல் விடுறான், ட்ரெயின் விடுறான், பிளேன் விடுறான்னா என்னன்னு நமக்கு தெரியல. இப்போ நீராவியில் இட்லி சொல்கிறான். அது கூட இப்போ நீராவியில் என்ன இட்லி திரும்ப சொல்கிறான்? குஷ்பு இட்லி. ஏன்னா மாவு ஆட்டுக்கல்லுக்கிட்டுலாம் இனிமேல் நடைமுறைக்கு வந்துடும். பொம்பளெல்லாம் எப்படிக்கிறான் இந்தா அப்படி. ஆமாம், இப்படி அழகாக சிம்ரன் மாதிரி அழகாக இருந்தவெல்லாம் இன்றைக்கி ஆலமரம் மாதிரி இப்படிக்கிறான். சுற்றி எங்கே இருக்குதுன்னு தெரில, உடம்பு எங்கே இருக்குதுன்னு தெரில. பார்க்கறதுக்கு நான்லாம் கண்ணை மூடிப்பேன். அந்த கருமத்தெல்லாம் எவன் பார்ப்பான்? ராத்திரி தூக்கம் வராதுப்பா. அந்த மாதிரி கருமங்கள் இழவுகள் எல்லாம் பெருத்து போய், கை காலெலாம் பெருத்து போய், காலெலாம் பெருத்து போய், மூஞ்சி இங்கெல்லாம் சொரியாசிஸ் அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம முடியை வந்து வெள்ளை முடியை கருப்பாகிறேன், கருப்பு உடம்பைய வெள்ளையாக போகிறேன்னு சுற்றி இந்த எல்லாருக்கும் வச்சா இயற்கை ஆப்பு வச்சா. இனிமேல் எங்களுக்கு போய் பேரன் லவ்லி வாங்குவேன்? எந்த மூஞ்சிக்கு போட்டுப்பா? எந்த சுடு தண்ணியில் எந்த கேஸை எடுத்து சுடு தண்ணி வச்சு குளிக்க போகிறேன்? கரண்ட் அடுப்பு கூட இனிமேல் வேலைக்கு ஆகுதும்பே. கரண்ட் வேலையை ஏற்றிடுவான். ஸோ இனி நன்றாக புரிந்து கொள், உப்பு தின்னவன் தண்ணி குடித்தே ஆக வேண்டும். இது இயற்கையின் நியதி. உனக்கு ஒரு நிதி இருப்பான். அதான் நிதி அதான் இருக்குதப்பா இந்த ஊரில் நிறைய நிதி. கருணாநிதி, உதயநிதி, இப்படி அப்படியே தானமோ நிதி. ஆமாம், நீதியே இல்லாத நிதிகள் இல்லை. திரள் நிதி, அப்புறம் என்னது அருள் நிதி, அப்புறம் என்னது பொருள் நிதி. யார போங்களா, நீதி இல்லாத உங்களிடம் நான் நின்று கொண்டு பேசுகிறேனே. அதான் விதியின் விளையாட்டு தொடங்கி விட்டது. இப்போல்லாம் ரொம்ப நாளுக்கு முன்னாலே, நான் 3-4 வருஷத்துக்கு முன்னாலே இன்னைக்கு இந்த தேதியில் இதெல்லாம் நடக்கும்னு வீடியோ போட்டிருக்கேன். போய் பாருங்கள், என் வீடியோலாம் போய் பாருங்கள். 24,000 வீடியோக்கள் போட்டிருக்கேன். இந்த தேதியில் இந்த மாதத்தில் இதெல்லாம் நடக்கும் சொல்லியே போட்டிருக்கேன். நீ தான் நம்ம வீடியோ பார்க்க மாட்டியா? அது வரைக்கும் நல்லது. பார்த்தீங்கன்னா பாவம் செத்து போடுவேன். அதனால் பார்க்காத வரைக்கும் நல்லது. அதான் சரி. அதுவே குட் பை. உலகத்துக்கு எல்லோருக்கும் நன்றி சொல்லுங்கள். இத்தனை நாள் இந்த உலகத்தை நீங்கள் நாசம் பண்ணீங்க. இந்த உலகம் உங்களை வந்து பார்த்தும் பார்க்காமலும் கண்டும் காணாமலுமாய் இருந்தது. இப்போ கண்டுகொள்ள ஆரம்பித்து விட்டது. சின்ன பிள்ளைங்க முதல் கொண்டு எல்லாம் இன்றைக்கு பிரைட்டாக இருக்காங்க. இது குழந்தைகளின் உலகம், புரியுதா? அப்படிப்பட்ட இந்த குழந்தைகளின் உலகத்தை, இயற்கையை, தேசத்தை, உலகை, பிரபஞ்சத்தை நாசம் பண்ணிய கிழவர்கள் கிழவிகள் எல்லோரும் மடியும் நிலை வந்திருக்கிறது. போயிட்டு வா, போய் உன் பேரங்கெல்லாம் செத்து போனவன், அப்புறம் தாத்தா கத்தெல்லாம் செத்து போனவன், ஏதோ சொர்க்கம் நரகெல்லாம் இருக்கிறதா சொல்றிய, அங்கே போய் பார். தயவு செஞ்சு நான் போகிற வழியில் நிறைய டிராஃபிக் ஜாமு, ஒரே பள்ளம், ஒரே மேடு, நடந்து போகணும். ஏன்னா இப்போ சைக்கிள் கூட வாங்க முடியாது. அதெல்லாம் கேஸ் இல்லைன்ட்டான், பெட்ரோல் இல்லைன்ட்டான், டீசல் இல்லைன்ட்டான். எங்கேயாவது அப்படி போய் நடந்து வரணுன்னா ரோடெல்லாம் ஒரே பள்ளமாக இல்லாமலாம் இருக்குது. எப்படி போகிறது வருது தெரியல.
அதனால் பார்த்து இந்த கோயில் கீழெல்லாம் தேவையில்லாமல் போய் இந்த சாமியெல்லாம் கும்பிடாத. அந்த சாமி ஈமிலாம் அவன் வந்து நீ கும்பிட வந்து அப்புறம் மண்டையிலேயே போட்டு நறுக்கு நறுக்குன்னு குட்டும். பார்த்துக்க. பாவிகளை வந்து ஒரு நாளும் எந்த சாமின்னு ஒன்று இருந்தால், அது இல்லை, அது வேறு விஷயம். அப்படி இருந்தால் உங்களைப் போல குற்றவாளிகளை என்னைக்கோ அடித்து மூஞ்சி கீஞ்செலாம் கீழ்ச்சி காலில் போட்டு மிதிச்சிருக்கோம். அது இல்லை. உங்களுடைய அயோக்கியத்தனம், அராஜகம், பித்தலாட்டம், புறம்போக்குத்தனம், எச்சத்தனம், அபகரிப்பு, வன்மை, பாலியல், கொடூர பாவங்கள், கொலை பாவங்கள், கொள்ளை பாவங்கள், நோய்களை உற்பத்தி செய்து விற்கும் நாதாரிகள், இப்படி ஆர்கன்ஸ் திருடுறவன், கிட்னி திருடுறவன், கண்ணு திருடுறவன், ஹார்ட் திருடுறவன், எல்லாருக்கும் மொத்தமாக இயற்கை அற்புதமான ஒரு செயலை வைத்திருக்கிறது. அதுதான் இந்த போர். இந்த போர் நிற்காது, இது நீடிக்கும். ஆமாம், இது நீடிக்கும். எல்லோரும் திரும்ப மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, சட்டத்தால் திருத்த முடியாது, ஜட்ஜியால் திருத்த முடியாது, வக்கீலால் திருத்த முடியாது, அரசாங்கத்தால் திருத்த முடியாது. பிறகு எப்படி திருத்துவது? அதுதான் என் தகப்பனாகி இயற்கை, அதுதான் என் தாயாகி இயற்கை. என் தாயும் தகப்பனும் இன்று அவர்கள் வேலையை உத்தமமாக செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். இந்த உலகம் விடுபடட்டும். எண்ட் ஆஃப் டேஸஸ். விரைவில் இந்த உலகம் புதுப்பிக்கப்படும். மீண்டும் இளைஞர்களால், வாலிப பெண்களால், ஜென்சிக்கு, டூகேக்கிஸ் போன்றவர்களால் இந்த உலகம் மீண்டும் புதுப்பிக்கப்படும். கிழவன் கிழவிகள், கட்சிக்காரன், அயோக்கியம், திருட்டுப்பய, கார்பரேட் கம்பெனிக்காரன் அனைவரும் அழியும் நேரம் இது. அவர்கள் அழியட்டும். பாய்.